ஹாய் ஃப்ரெண்ட் சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அதாவது எஸ்ஜிடி எக்ஸாம் நான் வந்து ஒரு நாளை காலத்துக்கு உங்களுக்கு ஒரு எஸ்ஜிடி எக்ஸாம் அப்டேட் வந்து போட்டிருந்தேன். அதில் என்ன நம்ம பிளான் பண்ணியிருந்தோம், இருக்கிற நாள் வரைக்கும் நம்ம வந்து மார்னிங்கு ஆஃப்டர்நூனு ஈவினிங்கு நம்ம வந்து கிளாஸு முக்கியமான கேள்விகள் வந்து உங்களுக்கு நான் போடுறதா நான் சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்க, அதே மாதிரி போஸ்ட்பாண்ட் ஆகும் மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி போஸ்ட்பாண்ட் ஆயிருக்கு. ஸோ எப்போ போஸ்ட்பாண்ட் ஆயிருக்கு அதோட விவரங்களை நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பிளானோட டீடைல்ஸையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிவிக்கை எண் 1/2024 படி 23/6/2024 அன்று நடைபெறவிருந்த இடைநிலை ஆசிரியர் தேர்வு நிர்வாக காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்படுகிறது. சரி, ஏதாச்சும் ஒரு ஒர்க் ஏதோ இருக்கு அவங்களுக்கு, ஸோ அதனால ஒத்தி வச்சிருக்காங்க. ஸோ போஸ்ட்பாண்ட் ஆயிருக்கு. நம்ம எதிர்பார்த்தது தான். மேற்கண்ட தேர்வானது வருகின்ற இந்த எக்ஸாம், இந்த எஸ்ஜிடி எக்ஸாம் வந்து நம்ம வந்து 23ஆம் தேதி எழுதுறதா இருந்தோம். இப்போ வந்து அதை எப்போ எழுத போறோம்னா 21ஆம் தேதி 7வது மாதம், அதாவது ஜூலை மாதம் 21ஆம் தேதி எழுத போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 39 நாள் நம்மளுக்கு வந்து இருக்கு. ஸோ அதே வந்து ஏன்னா திடீர்னு வந்து நாங்கள் மாத்திரம்னு சொல்லிட்டு முன்னாடி வச்சாலும் வச்சுருவாங்க. ஸோ நம்ம பிளான் பண்ணிக்கிடுவோம். எப்பயுமே நம்ம பிளானிங் எப்படின்னா எக்ஸாம் வரைக்குமே நான் உங்களோட வர்றேன். அவங்க எக்ஸாம் என்னைக்கு வைக்கிறாங்களோ அது வரைக்கும் வர்றேன். ஸோ நம்மளோட பிளான் என்ன அப்படின்னா 39 நாளுமே உங்களுக்கு எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு வீடியோஸ் வரும். கன்ஃபார்மாக எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு 39 நாளும் எந்த தடையும் இல்லாமல் மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூன் 3 டைம்ஸுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் பிளான் பண்ணாமல் நான் உங்களுக்கு 5000 கொஸ்டின்ஸ் பிளான் பண்ணி கொடுக்குறதா நான் சொல்லியிருந்தேன். ரொம்ப ஹரிபரியாக கொடுக்கணுமோன்னு யோசனை பண்ணிட்டு லாஸ்ட் மினிட்ல எப்படா வந்து இவங்களுக்கு இவ்வளோத்தையுமே நம்ம வந்து கொடுக்குறது, பாதி கொடுக்க முடியாமல் போயிருமே நினச்சேன். பட் எப்படியோ கடவுள் வந்து நம்ம பக்கம் இருக்காரு எப்பயும் போல. ஸோ 30 நாள் உழைப்பு வாழ்நாள் முழுவதும் சிறப்புங்கிறதா நம்மளுடைய தாரக மந்திரமா எப்பயுமே இருக்கும். ஸோ அதே மாதிரி ஷெடியூலுமே அதுதான். நான் ஷெடியூல்னு ஒன்று வெளியிடல இந்த வாட்டி. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே வாக்குறுதியை காப்பாற்றுறேன். காலையில் உங்களுக்கு கிளாஸ் வந்து 5 மணிக்கு வந்துடும். முக்கியமான கேள்வி பதில்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து வந்து மத்தியானம் 1 மணிக்கு வரும் முக்கியமான கேள்வி பதில்கள். அடுத்து வந்து சாயந்தரம் 5 மணிக்கு வரும் முக்கியமான கேள்வி பதில்கள். சனி, ஞாயிறு, வெயில், மழை, புயல் எந்த காரணமுமே இல்லாமல் நான் போடுறதுக்கு 99% முயற்சி பண்ணுவேன். மீதி உள்ள 1% ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் விஷயமா இருந்துச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸே உங்களுக்கு நான் கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அந்த அது ரீசனாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு எனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 39 நாள் நல்லா 3 வேளையை சாப்பிட்ற மாதிரி 3 வேளையை நம்ம என்ன பண்ண போகிறோம், முக்கியமான கேள்வி பதில்களாக பார்க்க போகிறோம். நீங்கள் என்கிட்ட புக்கு இல்லை, மெட்டீரியல் இல்லை, அது இல்லை, இது இல்லை, எது இல்லாதனாலும் பரவாயில்ல, உங்கள் கையில் மொபைல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மொபைல் எடுத்து சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்சி யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்சின்னு போட்டாலே வந்துடும். ஸோ அதை நீங்கள் சர்ச் பண்ண உடனே அதில் வந்து என்னென்னா எஸ்ஜிடி ரிவிஷன் கிளாஸ்ன்னு போட்டிருப்போம். ஸோ இந்த ரிவிஷன் கிளாஸ் இப்போ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்னென்ன சப்ஜெக்ட்னா 5 சப்ஜெக்ட்டுமே நான் சொன்ன மாதிரி தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியலு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் ப்ரிப்பேர் பண்ண 15000 கேள்வி பதில்களையும் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ இது வந்து எப்படி பாசிபிளாக இப்போ பாசிபிளாக இருக்கும். நான் 5000 பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் நாள் போனாலும் 15000 பிளான் பண்ணியிருக்கேன். எந்த அளவு கொடுக்க முடியுதோ அந்த அளவு நான் கொடுத்துட்றேன். அது எல்லா சப்ஜெக்டும் கலந்து தான் வரும். ஸோ நீங்கள் காலையில், மத்தியானம், ஈவினிங், காலையில் 5 மணிக்கும் ஈவினிங் 5 மணிக்கும் உங்களுக்கு கரெக்டாக கிளாஸ் வந்துடும். மத்தியானம் 1 மணிக்கு வந்துடும். எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் நீங்கள் கிளாஸுக்கு வந்துடுங்க. இது முழுக்க ரிவிஷன் கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ் அப்படியே கண்டினியூ ஆகும். திடீர்னு மாடல் டெஸ்ட் வைக்கிறதா இருந்தாலும் முன்னாடியே நான் சொல்லிடுவேன். அந்த எக்ஸாம் நெருங்கும்போது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே நம்ம ஒரு டெஸ்ட் பிளான் பண்ணிக்கலாம். மாடல் டெஸ்ட் பிளான் பண்ணிக்கலாம், ஃபுல் மாடல் டெஸ்ட். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். நம்ம நாளைக்கு காலையில் 5 மணிக்கு பார்க்கலாம். எல்லாரும் கிளாஸுக்கு வந்துடுங்க. ஸோ ஷெடியூல் படி நானே உங்களுக்கு போடுவேன். ஸோ அந்த ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் ஏற்கனவே ஷெடியூல் டைமிங் சொல்லிட்டேன். மார்னிங்கு, ஆஃப்டர்நூனு, ஈவினிங்கு. இனி எப்பப்போ என்னென்ன கிளாஸ் போடணும் கிளாஸ் போடவே நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க.
ஓகேவா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா இப்பதான் படிக்க போறதுனால இப்பயே ஸ்டார்ட் பண்ணிருங்க. டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சர்டிஃபிகேட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. இது போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றாலும் நடத்தக்கூடியது. இலவச பயிற்சி நிறுவனம் இல்லம் தேடி இலவச கல்வி. நன்றி, பார்க்கலாம்.